வணக்கம். நான் உங்கள் வருண் ஸ்ரீவத்சன். வெல்கம் டு மை சேனல் சனாதனம் டெம்பிள். இந்த வார கடைசியில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் பித்ரு தோஷம், பித்ருஹத்தி தோஷம், மாத்ருஹத்தி தோஷம், பித்ரு தோஷம், மாத்ரு தோஷம். காசி கிணையான பல்குனி கயா நதியோட பல்குனி நதி ஓடுற தலம், கயா பல்குனி ஆறு ஓடுற தலம். இந்த கோவிலை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரியா? பித்ரு தோஷம் நீக்கும் தலம்னே பேரு. அது மட்டும் இல்லாம காசிக்குரிய பக்கத்திலே இருக்கக்கூடிய கயா பல்குனி நதி இருக்கிறதுக்கு சமானம். அதனால காசிக்கு சமமான தலம் இது. இந்த கோவில் எங்க இருக்குன்னு கேள்விப்படணும்னு விருப்பப்பட்டீங்களா? திருச்சி மாவட்டம் லால்குடி கிட்ட திருமங்கலம்ங்கிற ஊர்ல சாமவேதீஸ்வரர் கோவில்னு பேரு. ஆங்கரை பக்கத்துல இந்த லால்குடியில இருக்கு. திருச்சி கிட்ட ஆங்கரை அகரஹாரம் பக்கத்துல. ரைட். இப்ப இந்த கோவில்களை பார்த்தோன்னே ஒரு கோவிலே பார்த்தோன்னா அதுக்கு பல சிறப்புகள் இருக்கும். ஆனா அந்த கோவிலே முழுக்க சிறப்புகள் இருக்குன்னா வேப்பா இருக்கு இல்லவா? இப்ப பாக்கிறதுக்கு இந்த கோவில் பார்த்தோன்னா இந்த அப்படிப்பட்ட மூர்த்தி, தலம், தீர்த்தம், தலவிருட்சம் எல்லாம் விசேஷமா இருக்கக்கூடிய கோவில்னு ஒண்ணு தமிழகத்திலே இருக்கு. அப்படிப்பட்ட கோவில்கள்ல ஒண்ணுதான் பல கோவில்கள்ல ஒண்ணுதான் இந்த லால்குடி சாமவேதீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு பேரு. சரி, அது என்ன? அது மட்டும் இல்லாம இந்த கோவில பித்ரு தோஷம் நீக்கக்கூடிய தலம்னு எவ்வளவு சொன்னோம். எவ்வளவு அப்படி பார்த்தா இந்த கோவில்களுடைய பித்ரு தோஷம் நீக்கக்கூடிய தலம்னு தான் நம்ம தலைப்புல பார்த்தோம். இன்னும் பல சிறப்புகளை பார்ப்போமே. அதை பட்டியலிட்டுட்டே போலாம். அந்த கோவிலுக்கு சொல்லி மாறாத அளவுக்கு பட்டியலிட்டு போலாம் சிறப்புகளை. திருமங்கலம் மகாலட்சுமி இந்த இடத்துல வாசம் பண்றதுனால இந்த ஊருக்கு பேர். மங்களங்களை பெற்றவனால் திருமங்கலம் அப்படின்னு பேர் இந்த ஊருக்கு. திருமங்கலம். அது மட்டும் இல்லாத இந்த கோவில்ல பரசுராமர் தன்னுடைய அம்மாவை கொன்னதுக்கான மாத்ருஹத்தி தோஷம் நீங்கிறதுக்கு இந்த இடத்துலதான் பரிகாரம் பண்ணார். சண்டிகேஸ்வர நாயனார் தன்னுடைய சிவ பூஜையில தன்னுடைய அப்பாவை காலை வெட்டியதற்கான தோஷத்திற்கு பித்ருஹத்தி தோஷம் நீங்குவதற்கு இங்கேதான் பூஜை செய்தார். சிவலிங்கம் ஸ்தாபித்து. அது மட்டும் இல்லாமல் வேதத்தின் 1000 சாகைகளாக கொண்ட ஜைமினி முனிவர், வேதவியாசருடைய சித்தரான ஜைமினி முனிவர் இந்த இடத்துலதான் சாம வேதங்களை தொகுத்தார்னு சொல்லப்படுறது. அதனாலதான் இந்த இறைவனுக்கு பேர் சாமவேதீஸ்வரர்னு பேரு. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட தலவிருட்சம் பலாமரம். இந்த பலாமரத்தை விருட்சத்தை அடியில வச்சு ஹோமம் பண்ணினாலே அது மட்டும் இல்லாம ஏதாவது இருந்ததுன்னா தீர்க்க ஆயுசு கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம காசிக்கு சமமான பல்குனி நதி ஓடக்கூடிய இடமும் இதுதான். பித்ரு தோஷம் நீக்கக்கூடிய தலங்களும் இதுதான். அது மட்டும் இல்ல, மிகுந்த கோபக்காரர்கள் யாராவது இருந்தார்கள்னா கோபத்தால் அந்த கோபம் குறைந்து சாந்தமடையவர்களா இருக்கக்கூடியவர்களை அருளி செய்யறது இந்த கோவில். அது மட்டும் இல்ல, இந்த கோவில் சாந்தத்துக்கும் சாமவேதத்துக்கும் அப்படி ஒரு தொடர்பு இருக்கு போல. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல இந்த மாதிரி இன்னொரு விசேஷம் என்னன்னா 63 நாயன்மார்கள் ஒருவரான ஆனாய நாயனார் அவதாரம் பண்ண தலமும் முக்தி பெற்ற தலமும் இதுவே. ஆனாய நாயனாரோட கோவிலும் பக்கத்திலேயே இருக்கு. பிரதி கார்த்திகை மாசம் அவருடைய குரு பூஜை இந்த கோவில்ல நடக்கிறது வெகு பிரசித்தம். இந்த கோவில இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அபயகர தட்சிணாமூர்த்தி பேரு. இவர் கல்வி செல்வத்தையும் வழங்குவதோடு பக்தர்களுக்கு குழந்தை பேரையும் வழங்குகின்றனர். துர்க்கை சிம்ம வாகன தடியுடன் அமர்ந்து கொண்டிருக்கிறார், காலில் மகிஷாசுரன் இல்லாமல். இப்படிப்பட்ட பல சிறப்புகளை உடைய கோவிலுக்கு போலாம் வாங்கோ. முதல்ல தலைவரலார பார்ப்போம். இந்த கோவிலுக்கு ஏன் ஈஸ்வரனுக்கு பேர் சாமவேதீஸ்வரர் அப்படின்னு பேரு அப்படின்னா, ஈஸ்வரன் திருநாமம், அதாவது வியாசருடைய சிஷ்யர்கள் ஒருத்தர் பிரதானமானவர் ஜைமினி முனிவர்னு பேரு. இவர் சாமவேதத்துடைய 1000 சாகைகளாக தொகுத்தவர். சகத்திர சாமர்த்தம் அப்படின்னு பேரு. 1000 சாகைகளாக தொகுத்தவர். இந்த தலத்தில்தான் கடினமாக உழைத்து தொழிற்றவனாலதான் ஏற்றினார், தொகுத்தார் 1000 சாகைகளை, சாமவேதத்தோட பிரிவுகளை. அதனாலதான் இந்த ஊர் சிவனுக்கு பேர் சாமவேதீஸ்வரர். வேதங்களை ரிக்யது சாம அதர்வம்னு 4 இருக்கு. இந்த சாமவேதம் இந்த இடத்துல ஈஸ்வரனை வணங்கியதுனால் சாமவேதீஸ்வரனே இறைவனுக்கு திருநாமம் ஏற்பட்டது. அம்பாள் திருநாமம் லோகநாயகி அம்மன் அப்படின்னு பேரு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் என்னதுன்னா, சண்டிகேஸ்வரருக்கு தனி சண்டிகேஸ்வரர் ஒரு வைப்பட்ட லிங்கம் இருக்கு. ஏன் சண்டிகேஸ்வரர் இந்த கோவில பித்ருஹத்தி தோஷம் நீங்குவதற்கு, தன்னுடைய தண்டையை தண்டித்த தோஷம் நீங்குவதற்கு அவருக்கு பித்ருஹத்தி தோஷம் ஏற்பட்டது. இந்த கோவில லிங்கஸ்தாபனம் பண்ணினார். இந்த மாதிரி இன்னும் கூட சண்டிகேஸ்வரர் பூஜித்த லிங்கம்னு பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல மிகப்பெரிய பானலிங்கம் ஒண்ணு இருக்கு. இந்த பானலிங்கம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 5 வித கலவை எண்ணெயினால் அபிஷேகம் செய்வதனால் இந்த பானலிங்கத்திற்கு மிகவும் மெருகூட்டுகிறதுன்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த அம்பாளுக்கு திருநாமம் லோகநாயகி அம்பாள் அப்படின்னு பேரு இந்த கோவில்ல. வேற என்ன இருக்கு இந்த கோவில்ல அப்படின்னு பார்த்தோம்னா, தலவிருட்சம் பலாமரம். இந்த பலாமரத்தை இந்த கோவிலோட குருக்கள் சொல்றாரு, யாருக்கு எல்லாம் இந்த இடத்துல ஏதாவது உடம்பு சரியாம இருக்கிறவங்க இருக்காங்கன்னா அந்த கோவிலுடைய பலா குலைகளை தேன்ல வைத்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டா அவங்களுக்கு ஆரோக்கியம் பெருகும்
அப்படிங்கிறாருங்க. தேன் துளை பலாத்துளைகளை தேனில் தோய்த்து உண்டால். 3, இந்த கோவில்ல வந்து என்னன்னா விசேஷமா பரசுராமருக்கும் பூஜித்த லிங்கம் ஒண்ணு இருக்கு. பரசுராமர் பூஜித்த லிங்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, பரசுராமர் தன்னுடைய தாய் ரேணுகா தேவியை கொண்டவனால மாத்ருஹத்தி தோஷம் ஏற்பட்டு விட்டது. அதனால இந்த கோவிலுக்கு வந்து பரசுராமர் ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் செய்வதனால பரசுராம லிங்கம்னே பேரு இந்த லிங்கத்துக்கு. பரசுராமேஸ்வரம்னு பேரு இந்த ஊருக்கு. அடுத்தது இந்த இடத்துல இன்னும் விசேஷமான என்னன்னா, ஆனாய நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் இருந்தார். ஆனாய நாயனார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு 63 நாயன்மார்கள்ல ஒருவர். அதுல ஒருவர் வந்து என்னன்னா, அவர் இடையர் குலத்தில் பிறந்தவர். அதாவது எப்போதும் கையில் புல்லாங்குழலை வைத்துக் கொண்டு இசைத்து வேணுகானம் இசைத்துக் கொண்டே இருப்பாராம். ஒரு நாள் பரமேஸ்வரனை இவருடைய இந்த ரூபத்துல கேட்பதற்காக, வேணுகானத்தின் இசையை கேட்பதற்காக சிவபக்தியில் கிடைத்தவரான அவருக்கு பரமேஸ்வரனை நேர்ல வந்தாராம். அப்ப நேர்ல வந்து காட்சி தந்த போது இளையர் ரூபத்தில் இருந்த பரமேஸ்வரனை மெய் மறந்து அவரை கண்ணீர் மல்க தொழுதார் ஆனாய நாயனார். அடுத்த கிழமை இங்கே முக்தி பெற்றார்னு சொல்லப்படுகிறது ஆனாய நாயனார். அதனால இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக ஆனாய நாயனார், ஆனாயருக்கு முக்தி கொடுத்த லிங்கம் அம்பாள் என்றே இந்த கோவில்ல இருக்கு. அதனால இந்த முக்தி கொடுத்த லிங்கம் அம்பாள் வைப்பு. அது மட்டும் இல்லாம ஆனாய நாயனாருக்கு விக்கிரகம் உண்டு. ஒவ்வொரு வருஷம் அவருடைய குரு பூஜை கார்த்திகை மாசம் நடைபெறுகிறது இந்த கோவில்ல சிறப்பு அன்னதானத்துடன். ஆனாய நாயனார் மடங்கு கோவிலுக்கு எதிரிலேயே இருக்கு. 5வது இந்த கோவில்ல அபயகர தட்சிணாமூர்த்தியை பத்தி முன்னவே பார்த்தோம். அது மட்டும் இல்லாம கோவில்ல சங்கர நாராயணர், அது மட்டும் இல்லாம ருத்ர லிங்கோத்பவர், அது மட்டும் இல்லாமல் துர்க்கை போன்றவர்கள் எழுந்தருள், உத்தங்க முனிவர் எழுந்தருள் உள்ளார் இந்த கோவில். அவரும் இந்த கோவிலில் வழிபட்டு பலன் பெற்று இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல ஆறுமுகர் எழுந்தருளி உள்ளார் முருகன். இவர் ஒரு விதமான மூர்த்தி. இந்த மூர்த்தி வந்து சத்துரு சம்கார மூர்த்தியின் பேர். இவர் 5 6 முகத்துடன் இருக்கின்றார். இவரை வழிபடுவதனால் என்னவென்றால் விசேஷமா அந்த கோவில்ல என்ன விசேஷம்னா, இவருக்கு இந்த மாதிரி வழிபட்டா சத்துருக்களை சம்தரித்து நமக்கு நல்ல நிவர்த்தியை கொடுக்கிறார், மனிதர்களுடைய சத்துருக்களை சம்தரித்து. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் என்னன்னா கயா பல்குனி நதி ஓடுகின்றது. அதாவது ரைப்புவர் ஒரு மகரிஷி இந்த இடத்துலதான் பித்ரு தோஷம் நீங்கிறதுக்குன்னு வந்தாராம். அப்ப இந்த இடத்துல அவர் பார்த்தாராம், சிறந்த தலம் இதுவே என்று வந்து தவம் ஏற்றும் போது காசிக்கு நிகரான கயா பல்குனி இங்க இல்லையே சொல்லவே, கயால ஓடக்கூடிய நதிகள் இங்க இல்லவே சொல்லவே ஈஸ்வரன் இங்க அருள்பாலிச்சாராம். கவலைப்படாதப்பா, நான் இதே கயா பல்குனி நதியை இங்க வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஓட வச்சாராம் கயா பல்குனி நதியை. அதனால இந்த ஊர்ல அந்த தீர்த்தம் என்றும் வற்றுவதே இல்லையா, எப்பொழுதும் நிறைந்தே இருக்குமா. அந்த ஆற்றங்கரை ஓரத்துலதான் கயா பல்குனி ஆறு பக்கத்துல ஓரத்துலதான் இந்த கோவிலே அமைஞ்சிருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில். இந்த தீர்த்தத்தை நீராடி சாமவேதீஸ்வரர் வழிபட்டா பித்ருதோஷம் தீரும். அது மட்டும் இல்லாமல் சாமவேதீஸ்வரரை நாம் வழிபட்டால் நல்ல வாக்கு மனம் போன்றவற்றை எல்லாம் பெறலாம். ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஈஸ்வரன் இவர். அது மட்டும் இல்லாம வேற இந்த கோவில்ல 2 பைரவர்கள் உள்ளார்கள். ஒருவர் கால பைரவராகவும் ஒருவர் அஷ்டபுஜ பைரவர்களாகவும் உள்ளார்கள். இவர்களுக்கு தேய்பிரையற்றம் என்ற வடமாலை சாத்தி வழிபட செல்வம் பெருகும். இன்னொன்று இந்த கோவில நவகிரகங்கள் இருக்கார். தனியை சூரியன் வடக்கு நோக்கியும் சனி தெற்கு நோக்கியும் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. இவர்களை வழிபட தோஷம் தீரும். நவகிரகங்கள் உண்டு. நேர சாமவேதீஸ்வரர் தனத்துக்குள்ள போறாங்க. இடத்துல துவாரபாலகர் கிடையாது. ஆனா அந்த இடத்துல விநாயகரும் அதிகார நந்தியும் வந்து அருள் பாலிக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய இடத்தில். பிரதோஷ வைப்பாடு போன்ற சிறந்த வைப்பாடுகள் இந்த கோவிலில் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னமும் இந்த கோவில் ஆருத்ரா அபிஷேகம் எல்லாம் நடக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த கோவில 4 சைவ 4 எல்லாரும் இருக்காங்க. சண்டிகேஸ்வரருக்கும் தனி தண்டனை உண்டு தான். மாத்ருஹத்தி தோஷம் நீங்கினது இந்த தலத்துலதான். அது மட்டும் இல்லாம என்னவென்னா, இந்த கோவில்ல வந்து வேற என்ன விசேஷம் இருக்குன்னா, பரசுராமருடைய உற்சவ விக்கிரகம் ஒண்ணு கோவில் பள்ளி அறையில இருக்கு. உற்சவ மூர்த்திகள் இருக்கிற அறையில பிரதி வாசம் வைகுண்ட ஏகாதசிக்கு பரசுராமருக்கும் இந்த கோவில விசேஷ பூஜைகள் நடத்தப்பெறும். பரசுராமரும் வைப்பட்ட மூர்த்தி இவர். ஆகையினால இத்தனை தீர்த்தம், இத்தனை சிறப்புகள் நிறைந்த இந்த கோவில வந்து வாழ்க்கையில ஒரு முறையாவது உங்க குடும்பத்தை யாருக்காலும் பித்ருதோஷம் இருக்கணும், நிச்சயமாக சென்று இந்த இறைவனை இந்த பல்குனி நதியில் நீராடி வைப்பட்டுவார்கள். நீங்கள் காசிக்கு சமமான தலமாக இது கருதப்படுகிறது. காசி கங்கையில் நீராடிய பலனும் கயாவில் நீராடிய பலனும் உங்களுக்கு கிடைக்கும். பித்ருதோஷமும் நீங்கும். நீங்கள் சென்று வைப்பட வேண்டிய அற்புதமான திருக்கோயில் இந்த சாமவேதீஸ்வரர் திருக்கோயில், லால்குடி வட்டம், திருச்சியில் அருகில் உள்ளது. திருச்சியில இருந்து லால்குடி டோல்கேட் வழியா நீங்க போனீங்கன்னா லால்குடியில இருந்து பஸ் அடிக்கடி இருக்கும். இந்த கோவிலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஆங்கரை வழியாக சென்று திருமங்கலத்தை வழியாக இந்த திருமங்கலம் ஊருக்கு மத்தியில அந்த கோவில் இருக்கு, பல்குனி நதிக்கரை ஓரத்துல. நீங்க அப்பொழுதும் சென்று வைப்படலாம் இந்த கோவிலில். எப்பொழுதும் சென்று வைப்படலாம் இந்த கோவிலில். மதியம் 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோவில். திருச்சி பக்கம் போறவங்க ஒரு வாட்டியாவது வைப்பட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.